இந்த சொந்த வரிகளில் தாய்க்கும் தந்தைக்கும் மட்டும் போடக்கூடிய பதிவு. தயவு செஞ்சு இதை பாருங்கள், சரிங்களா? தந்தை என்பவர் கோவில் போல, தாய் என்பவள் அதில் இருக்கும் தெய்வம் போல. தாய் தந்தை இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பார்வதி சிவன், சிவன் பார்வதி போல ஒற்றுமையுடனும் பவர்ஃபுல்லாகவும் சக்தியாக இருக்க வேண்டும். ஒற்றுமையின் சிகரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் பிள்ளைகளை நாம் வழிநடத்தி செல்ல முடியும். கண்டிப்பதில் சிவன் போல உண்மையாகவும் கோபத்துடனும் செய்யும் தவறை சுட்டி காட்டி தந்தை திருத்த வேண்டும். தாய் அன்பாகவும் அரவணைப்பாகவும் நன்மை தீமையை எடுத்து கூறி பார்வதி போல இருக்க வேண்டும். அதுதான் நல்ல குடும்பத்திற்கு அழகாக அமையும். பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தரும் பாடம் சிறந்ததாக இருக்க வேண்டும். அவர்கள் அடுத்த தலைமுறையில் நமது சமுதாயத்தில் நல்ல பெண்ணாகவும் நல்ல ஆண்மகனமும் திகழ்வது தாய் தந்தையின் பொறுப்புகளே இருக்கிறது. அவர் வளர்க்கும் முறையில் இருக்கிறது. பிள்ளைகள் வளர்வது நல்ல வழியில் நடப்பதும் தாய் தந்தை கைகளிலே இருக்கிறது. தாய் தந்தை பொறுப்பை கையில் எடுத்து தனக்கு பிள்ளைகளுக்கு தவறை சுற்றி காட்டி அன்புடனும் அரவணைப்புடனும் வழிநடத்தினால் இங்கே ஒரு பிள்ளைகளும் சமுதாயத்தில் உயர்ந்தவனாகவும் நல்லவனாகவும் பண்புள்ளவனாகவும் திகழ்வான். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தரக்கூடிய விலை என்னவென்றால், நீங்கள் ஒற்றுமையாக அனுசரித்து பார்வதி சிவன் போல் எடுத்துக்காட்டாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து விட்டு கொடுத்து புரிதலுடன் இருந்தால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் கற்றுக்கொண்டு நல்ல பாதையில் நடந்து நல்ல பேரை பெற்று தருவார்கள். நன்மை தீமையை புரிந்து கொள்வார்கள். ஒரு பிள்ளைகளுக்கு தந்தை தாய்தான் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். நல்ல பாதையை காட்ட வேண்டும். பார்வதி சிவன் என்றால் சக்தி, தந்தை தாய் என்றால் சக்தி போன்றுதான். இவர்கள் இல்லை என்றால் பிள்ளைகள் ஏது, குடும்பம் ஏது? அதை கருத்தில் கொண்டு இருவரும் சேர்ந்து ஒற்றுமையுடன் ஒரு பவரை கையில் எடுத்துக்கொண்டு உங்கள் சக்தியை உங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வழிநடத்தி செல்லுங்கள். நீண்ட பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதாவது ஒரு குழந்தை பிறந்த ஒரு தாய் தந்தையை சந்தோஷப்படுவதை விட பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பார்த்து, ஓ, நீங்கள் இவ்வளவு நல்ல பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாய், இது உங்கள் வீட்டு பிள்ளை இல்லை, எங்கள் வீட்டு பொன், எங்கள் வீட்டு பையன் போல் என்று சொல்கிறார்களோ, அதுவே நீங்கள் பெற்றதுக்கு பிள்ளையை வளர்த்திருக்கிறதுக்கு சான்று, சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு தாய் தந்தை இருவரும் புரிந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி சமுதாயத்தில் நல்லவர்களாய் அர்ப்பணியுங்கள், சரிங்களா? இங்கே பிறப்பது எளிது, ஆனால் பேரும் புகழுடன் வாழ்வது கடினம். அதை செய்யக்கூடியது ஒரு தாய் தந்தையுடன் இருக்கக்கூடிய பொறுப்பு. அதை செய்து காட்டுங்க. மனித நேயத்தையும் மனித பண்பையும் மனித மரபையும் சொல்லிக் கொடுத்து வளருங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்க போராடும். என் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.